தென்னிந்திய கட்டிடக்கலை வரலாற்றில் நீடித்திருக்கக்கூடிய கட்டிடங்களாக கற்கோயில்களை அமைத்து தென்னிந்திய கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு உத்வேகம் கொடுத்தது பல்லவர்கள் ஆவர். தொடக்கத்தில் குடைவரைகளையும் பின்னர் ஒற்றை கற்றளிகளையும் அமைத்த இவர்கள் தொடர்ந்து கட்டுமானக் கோயில்களை அமைப்பதிலும் முன்னோடிகளாக அமைந்தார்கள். இக்கோயில் பொ.யு. 700ஆம் ஆண்டளவில் இராஜசிம்மனால் கட்டத் தொடங்கப்பட்டது. இங்கே அமைந்துள்ள பல காலகட்டங்களையும் சேர்ந்த கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். இக்கோயில் தென்னிந்திய கட்டிடக்கலையின் ஆரம்ப காலகட்டத்துக்குரிய திருப்பு முனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது காஞ்சிபுரத்திலுள்ள மிக்க பழைமைமிக்க கோயிலாகும். இதை கல்வெட்டுக்கள் இராஜசிம்மேச்சரம் எனக் கூறுகின்றன. தொடக்கத்தில் இக்கோயில் விமானத்துடன் கூடிய கருவறையையும் அதற்கு முன்பக்கம் தூண்களுடன் கூடிய ஒரு மண்டபத்தையும் கொண்டிருந்தது. இவ்விரு கட்டிடங்களும் உயர்ந்த சுற்றுமதிலால் சூழப்பட்டிருந்தன. கட்டுமானக் கோயில்கள் கட்டும் தொழில்நுட்பம் பல்லவ மன்னனான இராஜசிம்மனால் கட்டப்பட்ட மாமல்லபுரம் கடற்கரை கோயிலில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது பாறையைச் செதுக்கி உருவாக்கப்பட்ட கோயிலாகும். இதைத் தொடர்ந்து கட்டப்பட்ட இக்கோயில் சிற்பக் கலையழகு வாய்ந்ததாகும். தான் மட்டுமின்றி தன் மகனையும் தன் மனைவியையும் கூட இந்த கட்டிடப் பணியில் இராஜசிம்மன் ஈடுபடுத்தியுள்ளார். பொ.யு. 14ஆம் நூற்றாண்டளவில் விஜயநகர பேரரசின் காலத்தில் இக்கோயில் மீண்டும் சிறப்பு பெற்றது. கட்டிட அமைப்பு காஞ்சிபுரம் நகரத்தின் மேல் கோடியில் அமைந்துள்ள இந்த கோயிலை நெருங்கும்போது ஓர் அழகிய கந்தர்வ விமானம் தரையில் இறங்கி நிற்கிறதோ என்ற பிரமிப்பினை உணர முடியும். பூவுலகில் கைலாசம் என்று இக்கோயில் அழைக்கப்படுகிறது. இக்கோயில் வெளிச்சுற்று, உள்சுற்று, மூலவர் கட்டடப் பகுதி என்ற 3 பகுதிகளைக் கொண்டு அமைந்துள்ளது. விமானம் இறைவனது கருவறை மீதுள்ள விமானம் அதிட்டானம் முதல் உச்சிப் பகுதி வரை கல்லாலானது அழகுமிக்க தோற்றத்தை கொண்டுள்ளது. பிற்காலத்தில் தமிழகத்தில் எழுந்த விமானங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இது விளங்கிற்று. மாமல்லபுரத்திலுள்ள தர்மராஜ ரதத்தை போன்ற உச்சிப் பகுதியை இவ்விமானம் கொண்டுள்ளது. துணைக்கோயில்கள் பிரதான கோயிலைச் சுற்றி பல சிறு துணைக்கோயில்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் அழகிய சிறு விமானத்தை கொண்டுள்ளன. வாயிலில் அமைந்துள்ள கோயில் இராஜசிம்மனுடைய பட்டத்தரசி ரங்கபதாகை என்பவரால் கட்டப்பட்டதாகும். சுற்றியுள்ள 58 சிறு கோயில்களில் ஒரு புறம் சிவனின் சம்கார மூர்த்திகளையும் மற்றொரு புறம் அனுக்கிரக மூர்த்திகளையும் காண முடியும். இக்கோயிலின் முகப்பில் இராஜசிம்மனின் மகன் 3ஆம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட சிறு கோயில் உள்ளது. மகேந்திரவர்மேஸ்வர கிரகம் என்றழைக்கப்படுகிறது. பல்லவர் கால ஓவியங்கள் பிரதான கோயிலிலும் அதைச் சுற்றிலும் உள்ள துணைக் கோயில்களிலும் சுமார் 1900 வருடங்களுக்கு மேற்பட்ட பல்லவர் கால ஓவியங்கள் உள்ளன. இவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒன்று சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் கந்தர் உள்ள காட்சியாகும். பொ.யு. 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் குமாரகம்பனர் காலத்தில் பல்லவர் ஓவியங்கள் மீது புதிய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இவை 2 அடுக்கு ஓவியங்கள் எனப்படுகின்றன. பட்டடக்கல் 2ஆம் விக்ரமாதித்தன் என்ற சாளுக்கிய மன்னன் பல்லவர்களை வென்று காஞ்சியை பிடித்தபொழுது பொ.யு. 740 காஞ்சி நகரின் சிறந்த கலைஞர்களை கர்நாடகாவில் உள்ள பட்டடக்கலுக்கு கொண்டு சென்றார். அங்கு விருப்பாட்சா கோயிலைக் கட்டினார். அரசி லோகமாதேவியின் தெய்வமான விருப்பாட்சாவை அங்கு அமைத்தார். அக்கோயில் கைலாசநாதர் கோயிலுக்கும் அதைக் கட்டிய ராஜசிம்மனுக்கு அவருடைய எதிரி உருவாக்கிய நினைவுச் சின்னமாக இப்போதும் திகழ்கிறது. அக்கோயில் லோகமாதேவி சபுரம் என்றும் விருபார் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. விழாக்கள் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் நிர்வாகத்தில் உள்ள இக்கோயிலில் தினசரி வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மகா சிவராத்திரி இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.